الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا وشكرا لك يا رحمن صلاة وسلاما عليك يا سيد بني عدنان وعلى آلك وصحابك الذين هم نجوم سماء الهداية والعرفان أما بعد. கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, ஹாஃபில்களே, அரபு கல்லூரி மாணவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை முடித்து ஷவ்வாலுடைய முதல் நாளிலே பெருநாள் தொழுகைக்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொண்ட அடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நோன்பு பெருநாள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நாம் அனைவரும் ஒரு மாத காலம் உழைத்துவிட்டு அவனுடைய கட்டளையை நிறைவேற்றிவிட்டு அதற்கான கூலியை எதிர்பார்த்து இருக்கின்ற தினம்தான் நோன்பு பெருநாள். ஹஜ்ஜுடைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஹாஜிகளுக்கு இரண்டு விதமான நிகழ்ச்சி இருக்கிறது. ஹஜ்ஜுடைய பெருநாளிலே ஒன்று ஹாஜிகளுக்கு அரஃபா மிக பெரும் பெருநாளாக இருக்கும், நமக்கு பெருநாள் தொழுகை பெருநாளாக இருக்கும். ஆனால் நோன்பு என்பது எல்லோருக்கும் பொதுவான பெருநாள், எல்லோருக்கும் பொதுவான பெருநாள் நோன்பு. நமக்கும் இந்த தொழுகை பெருநாள் தான், இந்த தொழுகை தான் பெருநாள். உலக மக்கள் அனைவருக்கும் இதுதான் பெருநாள். இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஹஜ்ஜி மாற்று மத சகோதரர்கள் நிறைவேற்ற வருவதில்லை, அங்கே அனுமதிப்பதும் இல்லை. ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அல்லாத முஸ்லிம் சமயத்தை சாராத மக்கள் கூட இந்த நோன்பை, குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை சங்கைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நோன்பு கஞ்சியை கூட அவர்கள் விரும்பி உண்ணக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு சமூக ஒற்றுமை கூட இந்த நோன்புக்கு இருக்கிறது என்பதை தான் இந்த இடத்திலே நாம் சொல்ல முடியும். இந்த நோன்பினுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு ஒரு மனிதனை இறையச்சம் உள்ளவனாக மாற்றுகின்ற ஒரு மிக பெரும் அமலாக தரப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இஸ்லாம் அப்ப நாம இந்த நோன்பை நோற்ற பிறகு, நோன்பு நோற்ற பிறகு எதிர்வருகின்ற 11 மாத காலங்களுக்கு தக்வா உடையவர்கள் இல்லை என்று இருந்தால், நம்ம ஒரு மாதம் நாம் எடுத்திருக்கிற பயிற்சி
அடுத்து வருகின்ற 11 மாதங்களுக்கான பயிற்சி. இந்த நோன்பினுடைய பயிற்சி எதிர்வருகின்ற 11 மாதங்களுக்கு இறையச்சம் உள்ளவர்களாக நம்மை வாழ வைக்கவில்லை என்றால் நாம் எடுத்த பயிற்சியில பிழை இருக்கின்ற அர்த்தம். நம்ம எடுத்திருக்கின்ற அந்த பயிற்சியில தவறு இருக்கிறது என்று அர்த்தம். அப்படித்தானே ஒருவன் வாகனம் ஓட்டுவதற்கு பழகிவிட்டு ஓடி அவன் பிழையான ஒரு விபரீதத்திலே முடிகிறான் என்றால் அங்கே என்ன இருக்கிறது, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் அனைவரும் கட்டாயமாக இந்த ரமலானில் எடுக்க வேண்டிய முதலாவது பெருநாளில் முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்று கேட்டால், ரமலான் என்கிற ஒரு மாதத்திற்கான முற்றுப்புள்ளியாக முடிவுரையாக பெருநாள் இருக்கக்கூடாது. மாறாக இந்த ரமலானுக்கு பின்னரான 11 மாதங்களுக்கான மொத்தமான ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும். எனவே உணவில் எவ்வளவு கட்டுப்பாடு, தொழுகையில் உள்ள பேண்டுதல், அன்றாட வாழ்வில் இருக்கின்ற சுத்தமான ஒழுக்கமான வாழ்வு, இவை அத்தனையும் அடுத்து வருகிற ரமலான் வரைக்கும் நம்மில் நின்றாக வேண்டும். ஏனென்றால் அடுத்த ரமலானை நம்மில் எத்தனை பேர் அடைவோம் என்பது நமக்கு தெரியாது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, சுத்தம் அடைஞ்சவன் ஜெயமடைஞ்சான். வதக்கர ரஸ்ம ரப்பிஹி, தன்னுடைய ரப்புடைய திருநாமத்தை திக்ர் செய்தவன் ஜெயமடைந்தான். ஃபஸல்லா, தொழுதவன் ஜெயமடைந்தான். 3 அம்சங்களை சொல்லுகிறான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, சுத்தமடைந்தவன் ஜெயமடைந்தான், இறைவனை திக்ர் செய்தவன் ஜெயமடைந்தான், தொழுதவன் ஜெயமடைந்தான். இதை தஃசீருடைய சில அறிஞர்கள் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற அந்த கடமையை நிறைவேற்றியவன் ஜெயமடைந்தான். வதக்கர ரஸ்ம ரப்பிஹி, தக்பீர் சொன்னவன் ஜெயமடைந்தான். ஃபஸல்லா, பெருநாள் தொழுகையை தொழுதவன் ஜெயமடைந்தான் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அப்ப நாம ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்திருக்கிறோம், என்ன செய்யறோம், திக்ருகளை ஓதி தக்பீரை ஓதி இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம், தொழுது இருக்கிறோம் அல்ல தொழ போகிறோம் என்றால் அந்த 3 கடமைகளையும் அல்லாஹ் எப்படி சொன்னா, கத் அஃப்லஹ, நீ ஜெயித்து விட்டாய், நீ வெற்றி அடைந்து விட்டாய். அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு சொல்கிறான், பெருநாளுடைய தினத்தில் என் அடியார்கள் ஒரு மாத காலம் அமல்களை செஞ்சிட்டு கூலியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாக, நீங்கள் அவர்களுக்கு சோபனம் கூறுங்கள், அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக எழுந்து செல்லுமாறு அவர்களுக்கு சோபனம் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குகளை இந்த பெருநாளுடைய தினத்திலே இந்த மண்ணுக்கு இறக்கி வைக்கின்றார். அப்படியான அல்லாஹ்வுடைய அருள் எல்லாமே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அருள் புரியப்பட்டு அந்த ரமலான் மாசம் வந்தாலே உடல்ல ஒரு மாற்றம், எண்ணத்துல ஒரு மாற்றம், இரவு நேரங்களில் ஒரு வகையான சிந்தனை, பகல் பொழுதுல ஒரு வகையான பக்தி மயம், எல்லாம் அந்த மாதம் வந்துவிட்டது என்று நினைத்தாலே மனித மனங்கள் மாறிவிடுகின்றன, தக்குவாவை அடைந்து விடுகின்றன. நோன்பு நோக்காதவனுக்கு கூட ஒரு வேடவத்தன் ஒரு மாற்று சகோதரர் இருக்கலாம், அல்லது முஸ்லீமா இருக்கிறவர்கள் ஒரு நோயாளியா இருக்கலாம், ஒரு பிரயாணியா இருக்கலாம், அல்லது அவன் நோம்பு பிடிக்கிறதுக்கு வசதியெல்லாம் இருந்து நோம்பு பிடிக்காத திருமணம் அறிக்கலாம். அப்படி இருந்தால் அவனுக்கு கூட ரமலான் என்கிற மாதத்தில் ஒரு தவறை வெளிப்படையாக செய்வதற்கு மனம் கூசும். ஏன்? அந்த மாதத்தினுடைய புனிதம் அப்படிப்பட்டது. எனவே இந்த சங்கையான மாதத்திலே நாம் அனைவரும் ரமலானை முடித்து அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த நாள்ல கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னண்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் தயாராகி செய்கின்ற கடமையாகும். அறியப்பட்ட சில மாதங்கள். இந்த அறியப்பட்ட சில மாதம் என்ன தெரியுமா? ஷவ்வால், ஸுல்கஅதா, ஸுல்ஹஜ் என்கிற 3 மாசங்கள். இந்த 3 மாதங்கள் ஒரு அடியான் ஹஜ்ஜுக்காக தன்னை தயார்படுத்த வேண்டிய மாதங்கள். இப்ப நோம்பு முடிஞ்ச அடுத்து என்ன? ஹஜ் தானே. அந்த ஷவ்வால்ங்கிற
ஜுல்கஅதா துல்ஹஜ்ங்கிற 3 மாசத்தினுடைய முதல் நாள் இன்றைய நாள் தான், பெருநாள் தான். ஷவ்வல் மாசத்தினுடைய தலைப்பறை. அப்ப இந்த மலக்குகள், கோடிக்கணக்கான மலக்குகள் இறங்குகிற இந்த நாளிலே, இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் நாம உள்ளம் உருகி அல்லாஹும்ம ரஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹராம் வ ஸியாரத ரௌலத்தி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قبل موتنا عدة مرات يا ارحم الراحمين. இறைவா, என் மௌத்துக்கு முன்னால் பல தடவைகள் உன்னுடைய கஅபா என்கிற ஆலயத்தை ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைக்காக வந்து கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி விடுவாயாக என்று நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார். ஹஜ்ஜுடைய ஜியாரத்துடைய மட்டுமல்ல, உம்ராவுடைய பாக்கியத்தை கூட கேட்க முடியும் என்று பாருங்கள். உலகளாவிய ரீதியிலே ஏற்படுகின்ற யுத்தங்களும் சண்டைகளும் அடிபுடிகளும் சச்சரவுகளும் எதிர்காலத்திலே மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியுமா? தூர இடங்களில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்ல முடியுமா? விமானங்கள் இருக்குமா? விமான நிலையங்கள் இருக்குமா? வெளிநாட்டவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவதற்கு அனுமதி கொடுக்கப்படுமா என்கிற ஒரு இக்கட்டான சூழலை இன்று உலகம் அடைந்திருக்கிறது. காசை வச்சுக்கிட்டு வார வருஷம் போவோம், இல்லாட்டி அடுத்த வருஷம் போவோம், இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷம் போவோம் நினைச்சாக்கள் நிலைமைக்கே பாவம். இப்படி இருந்து கொஞ்சம் பேர் ஹஜ்ஜுக்கே போகலே நாம மொத்தம் போயிட்டாங்க. ஏன்னா போவோம்னு நினைச்சுக்கிட்ட, உம்ராவுக்கு போவோம்னு நினைச்சுக்கிட்ட அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு பார்த்து வந்து அவங்க அப்படியே போயிட்டாங்க. அப்ப அவங்களால அது முடியல. எனவே இந்த நல்ல நாளிலே நாம் கேட்க வேண்டிய துஆக்களில் ஒன்று, யா அல்லாஹ், எங்களுக்கு புனித ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக, உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ரௌலா ஷரீஃப் ஜியாரத்துக்கு போகின்ற பாக்கியத்தை தருவாயாக என்கிற பிரார்த்தனையையும் நாம் அனைவரும் கேட்க வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனையையும் உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோற்ற நோன்புகளையும் தொழுத தொழுகைகளையும் கொடுத்த கர்மங்களையும் ஓதிய ஓதல்களையும் செய்த திக்ருகளையும் ஓதிய ஸலவாத்துக்களையும் இதர வணக்க வழிபாடுகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரில் என்றும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா நபி ஸலாம் அலைக்கா, யா ரசூல் ஸலாம் அலைக்கா, யா ஹபீப் ஸலாம் அலைக்கா, ஸலவாத்துல்லாஹ் அலைக்கா. مثل حسنك ما رأينا قد يا وجه السرور. أنت شمس، أنت بدر، أنت نور فوق نور. أنت إكسير وعالي، أنت مصباح الصدور. يا حبيبي يا محمد، يا عروس الخافقين، يا مؤيد يا ممجد، يا إمام القبلتين. من رأى وجهك يسعد، يا كريم الوالدين. قولك الشافي المبارك يرضنا يوم النشور. أنت غفار الخطايا والذنوب الموبقات.
salam alaikum sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam 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 sallallahu